الرجيم بسم الله الرحمن الرحيم சரி ரெக்கார்ட் தெரியுது. அவர் பேசி ரெக்கார்ட் பண்றாரு. அவர் பேசிட்டு ரெக்கார்ட் பண்றாரு. அதான் நமக்கு தெரியுது. சரி எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சரி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லா புகழும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ்விற்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ்வின் கடைசி தூதரான முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்தியமிக்க சஹாபாக்கள் மீதும் தபஈன்கள் மீதும் தபஈன்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமா. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய கிளாஸ் ஆரம்பமாகுது. மேலும் இந்த கிளாஸ் ரமலானுடைய மாதத்தில் 50 ஹதீஸுக்களின் சுருக்கமாக நமக்கு முன்னாடி இருக்கு. மேலும் இந்த உரையை முடித்த பிறகு, இந்த கிளாஸ் முடிந்த பிறகு இன்ஷா அல்லாஹ் 5 அல்லது 10 நிமிடங்கள் உங்களுக்காக கொடுக்கப்படும். அந்த நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களிடத்திலே சில கேள்விகளும் கேட்கப்படும். மேலும் யார் முதலில் பதில் கூறுவதற்காக தன்னுடைய கைகளை உயர்த்துவார்களோ அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். மேலும் சரியான பதிலை சொல்லக்கூடியவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தகுந்த பரிசுகளும் கொடுக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பாடத்துக்கு நம்ம இப்ப போகலாம். இந்த ரமலானுடைய மாதத்தில் 50 ஹதீஸுக்களின் சுருக்கமாக இந்த பாடத்தொகுப்பு உள்ளது. மேலும் இந்த பாடத்தில் பல்வேறு விஷயங்களை, பல்வேறு மஸ்அலாக்களை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் என்ன? ஏனென்றால் ரமலானுடைய மாதத்தில் நுழைந்த பிறகுதான் நம் மீது நோன்புகள் கடமையாகும். அந்த நோன்புகள் கடமையாக்கப்பட்ட அந்த மாதத்தின் சிறப்புகளை அறிந்து கொள்வது என்பது மிகவும் முக்கியமானது. அந்த அடிப்படை ரீதியாக நாம் முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள். இந்த ரமலானுடைய மாதம் என்பது அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வருடத்தின் 12 மாதங்களில் மிகச்சிறந்த மாதம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தன்னுடைய புத்தகமான வேதமான அல் குர்ஆனை இறக்கி அருள்வதற்காக தேர்ந்தெடுத்த மாதம் தான் இந்த ரமலான். மேலும் இந்த ரமலானை அல்லாஹ் குர்ஆனிற்காக தேர்ந்தெடுத்தான். அந்த குர்ஆன் அருளப்பட்ட காரணத்தினால் அல்லாஹ் அதற்கு நன்றி செலுத்துவதற்காக நம்மீது நோன்புகளை கடமையாக்கி இருக்கிறார். மேலும் இந்த நோன்பு என்பது இஸ்லாத்தின் ஒரு ருக்னாக, பில்லராக, தூணாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் கூறியவாறு தான், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸ் ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇஸ் ஸகாத் வ ஸியாமி ரமஸான வல் ஹஜ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த ஹதீஸ், இஸ்லாம் 5 தூண்களின் மீது நிறுவப்பட்டுள்ளது. முதலாவது ஷஹாதா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு. ஆக இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இஸ்லாத்தின் 4வது தூணாகத்தான் இந்த நோன்பு உள்ளது. மேலும் இந்த நோன்பில், இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோன்புகளையும் கடமையாக்கி இருக்கிறான். மேலும் கியாமுல் லைல் என்கிற தொழுகைகளையும் அல்லாஹ் நம் மீது அதை தொழுமாறு கட்டளையிட்டுள்ளான். மேலும் இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்புகள்
இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்புகளுக்கு பல சிறப்புகள் உள்ளது. சாதாரணமாக வைக்கக்கூடிய நோன்புகளுக்கும் சிறப்புகள் உள்ளது. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தின் நோன்பிற்கு சிறப்புகள் அதிகமாக உள்ளது. மேலும் இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பாக நாம் 3 விஷயங்களை ஹதீஸை கவனித்தால் நமக்கு தெரிய வரும். 3 சிறப்புகள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது, சொர்க்க வாசல்களை அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தில் திறந்து விடுகிறான். சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. இரண்டாவது சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அறிவித்தார்கள், நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகின்றன. மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஷைத்தான் சிறையிலிடப்படுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஹதீஸுடைய வார்த்தைகள், ரமலானுடைய மாதம் வந்தவுடன் அல்லாஹ் சொர்க்க வாசல்களை திறந்து விடுகிறான். மேலும் நரக வாசல்களை அல்லாஹ் அடைத்து விடுகிறான். ஷைத்தான்களை அல்லாஹ் சிறைப்பிடித்து விடுகிறான். மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களில் இந்த ஹதீஸின் அரபி வார்த்தைகளை நாம் கவனித்தால் நமக்கு புரிய வரக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஃபுத்திஹ அப்வாபுல் ஜன்னah வ குல்லிகத் அப்வாபுன் நார். இந்த 2 வார்த்தைகள் ஹதீஸுகளிலே கூறப்பட்டுள்ளது. ஃபதஹ அரபு மொழியில் சொல்ல போனால் ஒரு கதவை திறப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய அரபு வார்த்தை ஃபதஹ. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஃபத்தஹ. ஃபத்தஹ, சரிங்களா? ஃபத்தஹ என்று சொன்னால் முழுவதுமாக திறக்கப்படுதல், முழுவதுமாக திறக்கப்படுதல். அதே போன்று கல்லக, முழுவதுமாக மூடப்படுதல். என்ன அர்த்தம் என்று சொன்னால், சொர்க்கத்துடைய வாசல்கள் முழுவதுமாக திறக்கப்பட்டால் செயல்படுவதற்காக நற்செயல்களை செய்வதில் எளிமை வந்துவிடும். எளிமையாக நற்செயல்களை செய்ய முடியும். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்பாக நமக்கு எடுத்து வைத்துள்ளார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, அந்த மனிதனை அல்லாஹ் நாசமாக்கட்டும், யாருக்கு முன்னால் என்னுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ, உச்சரிக்கப்பட்ட பிறகும் அவன் என் மீது ஸலவாத்தை கூறவில்லை என்றால் அப்படிப்பட்ட மனிதரை அல்லாஹ் நாசமாக்கட்டும். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், அந்த மனிதரையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும், யாருடைய வாழ்வில் ரமலானுடைய மாதம் வந்து அது அவனை கடந்து சென்று விட்டது, ஆனால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட மனிதனுடைய வாழ்வையும் அல்லாஹ் நாசமாக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே வெளிப்படையான முறையில் கூறியிருக்கிறார்கள். ஆக இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் நம் பல்வேறு ஹதீஸுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் மிக தெளிவாக நமக்கு புரியும். இந்த ரமலான் என்பது சாதாரண மாதங்களை விட சிறந்த மாதமாக உள்ளது. மேலும் இதற்கு ஆதாரமாக அல்லாஹ் இந்த மாதத்தை தான் குர்ஆனை இறக்கி அருள்வதற்காக தேர்ந்தெடுத்தான். அந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கிய அந்த காரணத்தினால் அந்த நன்றியை செலுத்துவதற்காக நம் மீது நோன்புகளை கடமையாக்கி இருக்கிறார். மேலும் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம் என்பதற்கான என்ன ஆதாரம்? எப்படி அதை தெரிந்து கொள்வது? அதற்கான 3 வழிகள் நமக்கு முன்னால் உள்ளது. ரமலானுடைய மாதத்தை தான் நாம் அடைந்திருக்கிறோம் என்று நாம் ஆதாரபூர்வமாக தெரிவிப்பதற்காக 3 வழிகள் உள்ளது. அதிலே முதலாவது வழி ருயத்துல் ஹிலால். ருயத்துல் ஹிலால், நாம் அந்த ரமலானுடைய மாதத்தின் நிலவை பார்க்கும் என்று சொன்னால் இதுவே நமக்கு ஆதாரம், நாம் ரமலானுடைய மாதத்தில் நுழைந்து விட்டோம் என்பதற்கு. அப்படி இல்லை என்று சொன்னால் இரண்டாவது வழி, யாராவது ரமலானுடைய நிலவை நாங்கள் பார்த்தோம் என்று நமக்கு செய்தியை சொன்னால், நம்பகமான செய்தியை சொன்னால், அந்த செய்தியை நாம் ருயத்துல் ஹிலாலிற்கு சமமாக எடுத்துக்கொண்டு ரமலானுடைய மாதத்தில் நுழைந்து விட்டோம் என்பதற்கான ஆதாரமாக இதை எடுத்துக்கொள்ள முடியும். இது இரண்டாவது வழி. மூன்றாவது வழியாக
ஒருவேளை யாரும் நிலவை பார்க்கவில்லை, அந்த செய்தியும் வரவில்லை, ஏதாவது சில காரணங்களுக்காக யாரும் நிலவை பார்க்கவில்லை என்று சொன்னால், அந்த நாம் ஷஅபானுடைய மாதத்தை 30 நாட்களாக கணக்கிட்டுக் கொண்டு அந்த ஷஅபானுடைய மாதத்தை முடிக்க வேண்டும். ஷஅபானை 30 நாட்களாக நாம் அதை கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 வழிகளுக்குமே ஆதாரங்கள் ஹதீசுகளிலே உள்ளது. முதலாவது சொல்லப்பட்டதை போன்று ருயத்துல் ஹிலால், நிலவை பார்ப்பது. இதற்கான ஆதாரம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸும் உள்ளது, அல்லாஹுடைய கட்டளையும் உள்ளது. முதலாவது அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும். அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான், ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும், யார் இந்த மாதத்தை அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு நோக்கட்டும். ஆக மாதத்தை அடைவது, அந்த மாதத்தை அடைவதற்கான ஆதாரத்தை தெரிந்து கொண்டு தான் நாம் நோன்புகளை நோக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் உள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, நீங்கள் நிலாவை பார்த்து நோன்பை நோற்றுங்கள், மேலும் நிலவை பார்த்தே பெருநாளை கொண்டாடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ் வெளிப்படையான முறையில் ஆதாரமாக நமக்கு இருக்கின்றது. இரண்டாவது, ஒருவேளை நிலவை பார்க்கவில்லை என்று சொன்னால், நிலவை பார்த்த செய்தி நமக்கு முன்னால் வருகிறது என்று சொன்னால், அதை நம்பலாமா, அதை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளலாமா என்று சொன்னால் எடுத்துக்கொள்ளலாம். இதற்கான ஹதீஸின் மூலமாக ஆதாரம் உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் நிலவை பார்த்தேன், ரமலானுடைய நிலவை பார்த்தேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தியை கொடுக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் இந்த செய்தியை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அவரும் நோன்பு நோற்றார்கள், மக்களுக்கும் நோன்பு நோக்கக்கூடிய கட்டளைகளை கொடுத்தார்கள். இந்த ஹதீஸ் அபுதாவுத் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. மேலும் மூன்றாவது வழி, ஒருவர் நிலவையும் பார்க்கவில்லை, அந்த நிலவை பார்த்த செய்தியும் வரவில்லை, மாறாக ஷஅபானுடைய நாட்களை நாம் கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். இதற்கு ஆதாரமாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுடைய ஹதீஸ் தான். அவர்கள் கூறுகிறார்கள், ஒவ்வொரு மாதமும் 29 நாட்களை கொண்டதாக இருக்கும். ஆக நீங்கள் நிலவை பார்க்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அந்த மாதத்தை கணக்கிட்டுக் கொள்ள வேண்டும். 30ஆக அதை கணக்கிட்டுக் கொண்டு அதற்கு பிறகு வரக்கூடிய நாளை ரமலானுடைய மாதமாக நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்று இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமிலே இடம்பெற்றுள்ளது. ஆக அல்லாஹ்வினுடையார்களே, நாம் இப்போது 2 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். முதலாவது ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள், இரண்டாவது ரமலானுடைய மாதத்தில் நுழைந்த பிறகு நாம் அந்த மாதத்தில் நாம் நுழைந்துள்ளோம் என்பதற்கான 3 வழிகள் ஆதாரங்களாக நாம் அதை கணக்கிட்டுக் கொள்ள முடியும் என்பதற்கான. மூன்றாவதாக மிக முக்கியமானது நோன்பு, அதனுடைய மொழி ரீதியான அர்த்தம் என்ன, மேலும் இந்த சௌம் என்ற வார்த்தைக்கு ஷரியா கொடுக்கக்கூடிய விளக்கம். இந்த 2 விஷயங்களை நாம் பார்க்கலாம். முதலாவது சௌம் மொழி ரீதியாக இதனுடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தடுத்துக் கொள்வது அல்லது நின்று கொள்வது, நிறுத்திக் கொள்வது. இதுதான் லுகவி மொழி ரீதியான அர்த்தம். சௌம் நிறுத்திக் கொள்வது என்ற அர்த்தத்தை கொடுக்கின்றது. ஆனால் இதே சௌம் என்ற வார்த்தை ஷரியாவிற்கு முன்னால் இதனுடைய விளக்கம் எப்படி உள்ளது என்று பார்த்தால்,
ஃபஜருடைய நேரம் ஆரம்பித்ததிலிருந்து மக்ரிபுடைய நேரம், சூரியன் உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை அல்லாஹ்விற்கு வழிபடக்கூடிய நோக்கத்தில், இபாதாவுடைய நோக்கத்தில் நாம் நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களில் இருந்தும் தம்மைத்தாமே கட்டுப்படுத்திக் கொள்வதைத்தான் ஷரியா சௌம் என்று சொல்கிறது. மேலும் இந்த நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. இந்த நோன்பு நம் மீது இபாதாவாக அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். இதற்கான ஆதாரமாக குர்ஆனுடைய வசனம், நம் அனைவரும் இந்த வசனத்தை அறிந்திருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, எப்படி உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக. ஆக இந்த 3 விஷயங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. முதலாவது, நோன்பு மொழி ரீதியான அர்த்தம் நிறுத்திக் கொள்வது. ஷரியாவின் விளக்கம், சூரிய உதயத்திலிருந்து சூரியன் மறையும் வரை இபாதத்துடைய நோக்கத்தில் சௌம், இபாதத்துடைய நோக்கத்தில் அந்த நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களில் இருந்தும் தம்மைத்தாமே கட்டுப்படுத்திக் கொள்வது, நிறுத்திக் கொள்வது, இதுதான் சௌம். மேலும் இந்த நோன்பு நம் மீது கடமையாக்கப்பட்டதற்கான ஆதாரமாக இந்த குர்ஆனுடைய வசனம் நமக்கு முன்னால் உள்ளது. ஆக இதற்கு பிறகு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடமாக, தலைப்பாக இருப்பது ஃபதாயிலு ஸௌம், நோன்புடைய சிறப்புகள். இந்த நோன்புடைய சிறப்புகள் என்பது ஹதீசுகளிலே அதிகமான முறையில், அதிகமான இடங்களில் ஒவ்வொரு விதமாக அல்லாஹுடைய தூதர் இந்த நோன்புடைய சிறப்புகளை எடுத்து வைத்துள்ளார்கள். அப்படி முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சிறப்பு என்பது, இந்த நோன்பு என்பது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்செயல்களிலும், அந்த எல்லா நற்செயல்களை விட இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. எந்த அடிப்படையில் என்று சொன்னால், எல்லா விதமான அமால்களுக்கும், எல்லா விதமான நற்காரியங்களுக்கும் மத்தியில் இந்த நோன்பிற்கான கூலியை அல்லாஹ் நேரடியாக கொடுப்பான். மற்ற நற்காரியங்களுக்கு அல்லாஹ் நன்மைகளை கொடுப்பான். ஆனால் நோன்பு என்பது அல்லாஹ்விற்குரியது, அல்லாஹ்வே அதற்கான கூலியை கொடுப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, அல்லாஹ் பேசுகிறான், ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் அவனுக்கானது, அவனுக்குரியது, நோன்பை தவிர. அது எனக்கானது, நான் தான் அதற்கான கூலியை கொடுப்பேன் என்று இந்த ஹதீஸிலே அல்லாஹுடைய தூதர் நேரடியாக, அல்லாஹ் ஹதீஸு குதுசி என்று சொன்னால் அல்லாஹ் பேசுவான், அல்லாஹுடைய தூதர் அல்லாஹுடைய பேச்சுக்களை நம் வரை பகிர்வார்கள். அந்த ஹதீஸிலே அல்லாஹ் நேரடியாக பேசி இருக்கிறான், இந்த நோன்பு என்பது எனக்குரியது, இந்த நோன்பிற்கான கூலியை நான் தான் கொடுப்பேன். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றொரு ஹதீஸிலே கூறினார்கள், அஸ்ஸௌமு ஜுன்னah, இந்த நோன்பு என்பது கேடயத்தை போன்றது. எல்லா விதமான தவறான காரியங்களில் இருந்தும், ஃபித்னாக்களில் இருந்தும், பிரச்சனைகளில் இருந்தும் ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய கேடயத்தை போன்றது தான் இந்த நோன்பு. மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பாளியுடைய வாயில் இருந்து வரக்கூடிய அந்த வாசனை அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியுடைய மனத்தை விட பிடித்தவாறு உள்ளது, சிறந்ததாக உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே அறிவித்திருக்கிறார்கள். ஆக இதெல்லாம் நோன்புகளுடைய சிறப்புகளாக அல்லாஹுடைய தூதர் ஹதீஸுகளிலே அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த நோன்புடைய சிறப்பாக நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நமக்கு முன்னாடி இரண்டாவதாக உள்ளது, அல்லாஹ்
இந்த நோன்பை நோக்கக்கூடியவர்களுக்காக சொர்க்கத்திலே ஒரு தனி கதவை அல்லாஹ் உருவாக்கி இருக்கான், தனி வாசலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக, சொர்க்கத்தில் ஒரு வாசல் உள்ளது, ஒரு கதவு உள்ளது. அந்த கதவிற்கு ரய்யான் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மேலும் மறுமை நாளில் இந்த கதவின் மூலமாக சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் நோன்பாளிகளாக மட்டுமே இருப்பார்கள். நோன்பாளிகளுக்காக மட்டுமே இந்த கதவு திறக்கப்படும். அவர்கள் நுழைந்த பிறகு அந்த கதவில் இருந்து யாராலும் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். ஆக இந்த நோன்பு என்பது அல்லாஹ்விற்குரியது. அல்லாஹ் தான் இதற்கான கூலியை கொடுப்பான். ஆக இதற்காக அல்லாஹ் தனியான முறையில் சொர்க்கத்தில் ஒரு வாசலையும் அமைத்திருக்கிறான், கதவையும் அமைத்திருக்கிறான். அந்த கதவில் இருந்து நுழையக்கூடியவர்கள் வெறும் நோன்பாளிகள் மட்டும்தான். அவர்களை தவிர இந்த வாசலில் இருந்து நுழையக்கூடிய அனுமதி யாருக்கும் கிடையாது. மூன்றாவது சிறப்பாக, இந்த நோன்பு நம்முடைய பாவங்களை மன்னிக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக உள்ளது. இந்த நோன்பு என்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக உள்ளது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், மன் ஸாம ரமஸான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் நோன்பை ஈமானோடும் சவாபை அடையக்கூடிய நோக்கத்தோடும் நோன்பை நோக்கிறாரோ அல்லாஹ் அவருடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கின்றான். யார் ஒருவர் நோன்பை ஈமானுடைய நிலையிலும் அல்லாஹ் இந்த நோன்பிற்கான கூலியை, நன்மையை எனக்கு கொடுப்பான் என்ற நோக்கத்திலும் இந்த நோன்பை நோக்கிறாரோ அல்லாஹ் அவர்களுடைய முன் சென்ற பாவங்களை மன்னிக்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். நான்காவது சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இந்த நோன்பு என்பது உங்களுடைய பாவங்களையும் மன்னிக்கும். உங்களுடைய பாவங்களையும் இந்த நோன்பு மன்னிக்கும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூறியதாக, ஐவேளை தொழுகைகளும் ஒரு ஜும்ஆவில் இருந்து மறு ஜும்ஆ, ஒரு ரமலானில் இருந்து மறு ரமலான், அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய நேரங்களில் மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த ஹதீஸிலே அறிவித்தார்கள். ஐவேளை தொழுகைகள், ஒரு ஜும்ஆவில் இருந்து அடுத்த ஜும்ஆவிற்கு மத்தியில் நாம் செய்யக்கூடிய பாவங்களை அந்த ஜும்ஆவுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் மன்னிப்பான். அதே போன்று தான் ஒரு ரமலானில் இருந்து மற்றொரு ரமலான், ஒரு ரமலானில் இருந்து மற்றொரு ரமலானுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரங்கள், அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்களை இந்த ரமலானுடைய சிறப்பின் காரணமாக அல்லாஹ் அதை மன்னிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே கூறியிருக்கிறார்கள். ஐந்தாவது சிறப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் கூறினார்கள், இந்த நோன்பு என்பது மனிதனுக்கு சிபாரிசை செய்யும், ஷஃபாஅத்தை செய்யும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களால் அறிவிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நோன்பும் குர்ஆனும் மறுமை நாளில் அல்லாஹ்விற்கு முன்னால் வரும், வந்து அல்லாஹ்விற்கு முன்னால் வாதாடும். எதுவரை வாதாடும் என்றால், எதுவரை சண்டையிடும் என்று சொன்னால், அந்த மனிதரை சொர்க்கத்தில் நுழைய வைக்கும் வரை அந்த நோன்பும் குர்ஆனும் அல்லாஹ்விடத்திலே அந்த மனிதருக்காக வாதாடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். ஆக இந்த நோன்புகளுக்கான சிறப்புகள் மிக அதிகமாக உள்ளது. மேலும் இந்த நோன்பு என்பது மற்ற சாதாரண அமல்களை விட, நற்காரியங்களை விட மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஆக இந்த நோன்பு, இந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகிறாரோ, இந்த ரமலானுடைய மாதத்தில் யாருக்கு நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அவர்கள் நோன்பை நோக்க வேண்டும். இந்த சிறப்புகளை எல்லாத்தையும் அவர்கள் நினைவில் வைக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆக்களை கேட்க வேண்டும். அல்லாஹ் இந்த சிறப்பை
அடையக்கூடிய பாக்கியசாலியாக எங்களை மாற்றுவாயாக என்று. பிறகு நம்முடைய மற்றொரு தலைப்பாக நோன்புடைய நன்மைகள், நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்று நாம் பார்க்க முடியும். முதலாவது நன்மையாக இந்த நோன்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவது தக்வா. இந்த தக்வா என்பது ஒரு மனிதனுக்குள் ஈமானை போன்றதுதான். அது அதிகரிக்கும் குறையும். சில நேரங்களில் குர்ஆனுடைய வசனங்கள் அதை நாம் செவியுறும் போது நம்முடைய தக்வா என்பது அதிகரிக்கும். சில நேரங்களில் நாம் தவறான காட்சிகளையும் தவறான விஷயங்களையும் பார்க்கும் பொழுது நம்முடைய தக்வா என்பது குறையும். அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த அச்சம் என்பது குறைந்துவிடும். அந்த அச்சம் குறையக்கூடிய காரணத்தினால் தான் மனிதன் தவறுகளை செய்கின்றான். ஆக இந்த ரமலானுடைய மாதம் என்பது நமக்கு இந்த இறையச்சத்தை நமக்குள் அதிகரிக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். நோன்பை கடமையாக்கிய காரணமாக லஅல்லகும் தத்தகூன், இந்த நோன்புகள் உங்கள் மீது கடமையாக்கப்படக்கூடிய காரணமே உங்களுக்குள் இருக்கக்கூடிய இறையச்சம் அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. ஆக இந்த நோன்புகள் நம்முடைய வாழ்விலும் சரி, நம்முடைய மறுமை வாழ்விலும் சரி, சிறப்பானதாக சீராக மாற்றும். மேலும் இந்த நோன்பு நம்முடைய உலக வாழ்க்கையிலேயே நமக்கு பல நன்மைகளை பெற்றுத்தரும். அப்படி நம்முடைய வாழ்வில் நம்முடைய வெற்றியினுடைய பாதையில் அழைத்துச் செல்வதற்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பண்பான தக்வா, அதை இந்த நோன்பு அதிகரிக்கிறது. மேலும் இரண்டாவதாக, இந்த நோன்பின் காரணமாக நாம் நம்முடைய உள்ளத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை அறிந்து கொள்கிறோம். ஒரு மனிதன் அவனுடைய நஃப்ஸை, அவனுடைய உள்ளத்தை ஒவ்வொரு நேரமும் அவன் தன்னைத்தானே விசாரித்துக் கொண்டு அதை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், யார் ஒருவன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அவர்களைத்தான் திருக்குர்ஆன் வெற்றியாளன் என்று கூறியுள்ளது. மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் அல்லாஹ்விற்கு முன்னால் நிற்பதை பகிர்ந்து கொண்டும் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொண்டு வாழ்கிறாரோ ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கானதுதான், அவருக்குரியதுதான் சொர்க்கம் என்று திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. ஆக இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவால். இந்த சவாலையும் எளிதாக்கக்கூடியதுதான் நோன்பு. உலமாக்கள் கூறுவார்கள், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். நாம் நினைத்துக் கொண்டிருப்போம், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று வாளை ஏந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக முயற்சி எடுப்பது, சண்டையிடுவது, போரிடுவதுதான் ஜிஹாத். ஆம், இதுவும் ஜிஹாத் தான். ஆனால் அதைவிட மிகச் சிறந்த ஜிஹாத் என்ன தெரியுமா? மிகச்சிறந்த போர் என்ன தெரியுமா? யார் தன்னுடைய உள்ளத்தோடு ஜிஹாது செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகச்சிறந்த முஜாஹிதீன்கள் என்று சலஃபுமார்கள் கூறுவார்கள். அதுதான் இந்த வார்த்தை, அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு ஃபீ தாஅத்தில்லாஹ். முஜாஹித் யார் என்று சொன்னால், யார் அல்லாஹ்வை கட்டுப்படுவதில் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான முஜாஹிதுக்கள். மேலும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஒரு சம்பவத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முன்னால் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. அபூபக்கரே, உங்களுடைய பார்வையில் வெற்றியாளன் என்று சொன்னார் யார் என்று. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு முன்னால், அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முன்னால் தன்னுடைய மன ஆசைகளை கட்டுப்படுத்தி வைக்கின்றானோ அவன்தான் வெற்றியாளன். ஆக இந்த நஃப்ஸை கட்டுப்படுத்துவது என்பது, உள்ளத்தை கட்டுப்படுத்துவது என்பது மிகப்பெரிய சவால். இந்த சோதனை என்பது அல்லாஹ் நபிமார்களுக்கும் கொடுத்திருக்கிறார், சஹாபாக்களுக்கும் கொடுத்திருக்கிறான், நமக்கும் கொடுத்திருக்கிறான். யார் இந்த நஃப்ஸை, இந்த உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ,
யார் இந்த சேலஞ்சை சரியான முறையில் செயல்படுத்தி காட்டுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். ஆனால் இந்த நோன்பு என்பது இந்த ஜிஹாதை செய்வதில் நமக்கு உதவி செய்கிறது. இந்த ஜிஹாதை செய்வதில் நமக்கு உதவி செய்கிறது, அதை எளிதாக்குகிறது. ஆக இந்த நோன்பில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பலனாக நம்முடைய உள்ளத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்மை நம்மால் அறிந்து கொண்டு நம்முடைய உள்ளத்தை நம்மால் கட்டுப்படுத்த முடியும். மேலும் மூன்றாவது நன்மையாக அல்லாஹ்வை அடிபணிவது, அல்லாஹ்வை கட்டுப்படுவதில், அந்த கட்டுப்பாட்டிற்குள் நமக்கு நேசம் ஏற்படும். அல்லாஹ்வை கட்டுப்படக்கூடிய அந்த மஹப்பா, அந்த நேசம் நமக்குள் அதிகரிக்கும். மேலும் பாவங்களை செய்வதிலிருந்து நாம் தூரமாகவும் அதை மீண்டும் செய்வதற்காக ஆசைப்பட மாட்டோம். இந்த ஒரு உணர்ச்சியை நமக்குள் இந்த நோன்பு ஏற்படுத்துகிறது. எப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தில் நோன்புகளை வைத்துக் கொண்டு ஹராமான காரியங்களில் இருந்தும் தவறான காரியங்களில் இருந்தும் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாஹ்வை அடிபணிவதிலும் அல்லாஹ்வை கட்டுப்படுவதிலும் முழு நேர கவனத்தை செலுத்தி வாழ்கிறான். இந்த விஷயத்தின் காரணமாக நம்முடைய உள்ளத்திற்கு எந்த ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது, அல்லாஹ்வை கட்டுப்படுவதில் மிகவும் சிறந்த நன்மைகள் உள்ளன, இதுதான் உண்மையான வெற்றி என்றும், அல்லாஹ்வை நிராகரிப்பதிலும் அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்வதிலும் நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று நமக்குள் ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த நோன்பு. மேலும் நான்காவதாக நாம் நம்முடைய மரியாதையை, மேலும் நம்முடைய மறை விடங்களை எப்படி நாம் பாதுகாக்க வேண்டும் என்ற இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு இந்த நோன்பு கற்றுக் கொடுக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா மஅஷர ஷபாப் மன் இஸ்ததாஅ மின்கும் அல்பாஅத ஃபல்யன்கி. அல்லாஹுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே கூறினார்கள், இளைஞர்களே, நீங்கள் உடற்தகுதியாலும் செல்வ தகுதியாலும் உங்களுக்கு சக்தி உள்ளது என்றால் நீங்கள் நிக்காஹ்வை செய்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோன்புகளை நோற்றுக் கொள்ளுங்கள். இந்த நோன்பு என்பது உங்களுக்கு பாவமான காரியங்களில் இருந்தும் ஹராமான காரியங்களில் இருந்தும் மன இச்சையில் இருந்தும் நமக்குள் ஏற்படக்கூடிய தவறான ஆசைகளில் இருந்தும் நம்முடைய மறை விடங்களை பாதுகாப்பதற்காக இந்த நோன்பு நமக்கு உதவி புரிகிறது. ஆக நாம் இந்த நோன்பை நோற்று நம்முடைய மனதிற்குள் ஏற்படக்கூடிய தவறான ஆசைகளை, மன இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் இந்த நோன்பு என்பது நம்முடைய உள்ளங்களை அமைதியாக்குகிறது. நம்முடைய உள்ளங்களை இந்த நோன்பு என்பது அமைதியாக்குகிறது. மேலும் நம்முடைய உள்ளங்களில் குர்ஆனுடைய வசனங்களை கேட்டவுடன் அதன் மீது செயல்படுவதற்காகவும் மேலும் அதை அறிந்து கொள்வதற்காகவும் ஒரு உணர்வையும் ஏற்படுத்துகிறது. அதே போன்று இந்த நோன்பை வைத்துக் கொண்டு ஒரு அடியான் ஃபுகராக்கள் மற்றும் மசாகீன்கள், ஏழைகளுடைய வழியை அவன் தெரிந்து கொள்கிறான், உணர்கிறான், அவர்களுக்கு அவன் உதவி செய்கிறான். நாம் பல விஷயங்களை இந்த ரமலானுடைய மாதத்தில் இருந்து கற்றுக்கொள்ள முடியும். அதிலே ஒரு மிகச் சிறந்த ஒரு விஷயம் என்று சொன்னால் இந்த ஒரு விஷயம்தான், பசியாக இருக்கக்கூடியவர்கள், தாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய வழி என்ன, அவர்களுக்கு என்ன அவசியம் என்பதை இந்த நோன்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆக நாம் இவ்வெல்லா விஷயங்களையும் இந்த நோன்பின் அடிப்படை ரீதியாக பல விஷயங்கள் நமக்குள் இந்த நோன்பு பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த நோன்பு அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். மேலும் இந்த கடமை என்பது நமக்கும் நன்மையை தரக்கூடியது. எல்லா விஷயத்திலும்
எல்லா ரூபத்திலும் இந்த நோன்பு என்பது நமக்கு சிறந்ததாக இருக்கின்றது. ஆக நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இதை விடக்கூடாது. இதை எப்படியாவது கடமையாக நோக்கக்கூடிய முயற்சியை எடுக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களும், இந்த பாடத்தொகுப்பில் வந்த அனைத்து தலைப்புகளும் நாம் இதற்கு முன்னரே கேட்டிருப்போம். இருந்தாலும் தூதரே, முக்மீன்களுக்கு உபதேசத்தை செய்யுங்கள், ஏனென்றால் உபதேசம் முக்மீன்களுக்கு நன்மையை பெற்றுத் தரும், நன்மையாகவே இருக்கும். ஆக அந்த அடிப்படையில் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகளையும், அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இந்த நோன்பின் சிறப்புகளையும் அதனுடைய பலன்களையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் முக்கியமானது, ரமலானுடைய மாதத்தில் நோன்புடைய மசாலாக்கள், மசாயில்கள், அந்த நோன்பை பற்றிய சட்டங்கள் என்ன என்பதை நாம் அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாம் இதை பார்க்க உள்ளோம். அப்படி நாம் முதலாவதாக இப்போது பார்க்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மஸ்அலா, நோன்பை பற்றிய ஒரு மஸ்அலா என்று சொன்னால், இந்த நோன்பு யார் மீது கடமை? அல்லாஹ் கூறிவிட்டான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு என்பது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. சரி, இந்த கடமையில் யாரெல்லாம் வருவார்கள் என்று சொன்னால், இந்த நோன்பு யார் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால், இந்த 4 விஷயங்களை கொண்டவர்கள், அவர்களின் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது. முதலாவது, அவர் இஸ்லாமியராக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவருடைய அறிவுள்ளவராக இருக்க வேண்டும். அவருடைய அறிவில் எந்த ஒரு குறைபாடும் இருக்கக்கூடாது, அறிவுள்ளவராகவும் இருக்க வேண்டும். மூன்றாவது, வயதை அடைந்திருக்க வேண்டும், வாலிப வயதை அடைந்திருக்க வேண்டும், புலுவத் என்று சொல்லக்கூடிய அந்த வயதை அடைந்திருக்க வேண்டும், பருவ வயது என்று சொல்லலாம். நான்காவது, அந்த நோன்பை வைக்கக்கூடிய சக்தியுடையவராக இருக்க வேண்டும். இங்க 4 நிபந்தனைகள் கூறியவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்படுகிறது. முதலாவது இஸ்லாம், இரண்டாவது அல் அக்ல், மூன்றாவது புலூகா, நான்காவது தாகத்து ஸௌம். இந்த 4 நிபந்தனைகள் யார் மீது சரியாக ஃபிட் ஆகிறதோ அவர்கள் மீது நோன்புகள் கடமையாக்கப்படும். ஏனென்றால் இந்த நோன்புகள் காஃபிர் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர் அல்லது முட்டாள் அல்லது குழந்தை, மேலும் முதியவர், மேலும் அதே போன்று நோயாளியாக இருக்கக்கூடியவர், இவர்கள் அனைவரின் மீதும் நோன்புகள் கடமை கிடையாது. ஆக நோன்புகள் என்பது இஸ்லாமியனாக இருக்க வேண்டும், அறிவுள்ளவனாக இருக்க வேண்டும், மேலும் பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். நான்காவதாக, நோன்பை வைக்கக்கூடிய சக்தியுடையவனாக இருக்க வேண்டும். இவர்களின் மீதுதான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது தலைப்பாக அர்கானுஸ் ஸியாம், நோன்பினுடைய ருக்குன்கள், தூண்கள் என்ன என்ன? நோன்பினுடைய 2 தூண்கள் உள்ளன. ஸௌமுடைய, நோன்புடைய தூண்கள் 2ஆக உள்ளன. முதலாவது நிய்யா, எண்ணம், நிய்யத். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், நீங்கள் நோன்பை நோற்பதற்கு முன்னால் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வைத்துக் கொள்ளுங்கள், நிய்யத்தை செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். சரி, இந்த நிய்யத்தை எப்படி செய்ய வேண்டும்? நாம் இதில் தான் கவனத்தை செலுத்த வேண்டும். நிய்யத்துடைய தொடர்பு, எண்ணத்துடைய தொடர்பு என்பது கல்வோடு உள்ளது, மனதோடு உள்ளது. வெறும் நீங்கள் மனதளவில்
நான் நாளை நோன்பை நோக்கப் போகிறேன் அல்லது நாளை நான் செஹர் செய்ய போகிறேன் என்று நினைத்து கொண்டாலே போதுமானது நிய்யத்திற்கு. அதை வாயின் வாயிலாக சொல்ல வேண்டும் என்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நிய்யத்து என்பது உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம், வாயோடு நாவோடு கிடையாது. மேலும் நீங்கள் நிய்யத்து என்று சொல்வது மனதளவிலும் கூட நாளை நான் நோன்பு நோக்க உள்ளேன் என்ற எண்ணம் அல்லது நாளைக்கு நான் சிஹரு செய்ய போகிறேன் என்ற எண்ணம் வந்து விட்டாலே போதுமானது. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஒருவர் இரவு நேரத்தில் நோன்பிற்கான எண்ணத்தை வைக்கவில்லையோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. யார் ஒருவர் இரவு நேரத்தில் நோன்புடைய எண்ணத்தை வைக்கவில்லையோ அவருடைய நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆக நோன்புடைய நிய்யத்து என்பது நாம் இரவு நேரத்தில் அந்த நாளை வரக்கூடிய நோன்பிற்கான நிய்யத்தை எண்ணத்தை நாம் இன்று இரவு செய்து கொண்டாலே போதுமானது என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸில நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இரண்டாவது ருக்குனாக நமக்கு முன்னாடி இருப்பது முதலாவது ருக்குன் நிய்யத். இரண்டாவது நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது தூணாக நோன்பினுடைய இரண்டாவது தூணாக நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களிலிருந்தும் விஷயங்களிலிருந்தும் நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விஷயங்களை நமக்கு நோன்பை முறிக்கக்கூடியது என்று சொல்லி காட்டியிருக்கிறார். இதை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரங்களில் நாம் பார்க்க உள்ளோம். ஆனால் இந்த தூண், இரண்டாவது தூண் அர்கானு ஸௌம், அதனுடைய இரண்டாவது ருக்னாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான ஆதாரமாக அல்லாஹ் திருமறையிலே ஒரு வசனத்தை இறக்கி இருக்கிறார். குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் தும்ம அதிம்மு ஸியாம இலல் லைல். அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான், நீங்கள் பருகுங்கள் மேலும் உண்ணுங்கள். ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வத். ஃபஜருடைய வெளிச்சம் இரவுடைய இருளில் இருந்து வெளிவரும் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறார். ஆக நோன்புடைய இரண்டு ருக்குன்கள், அதிலே இரண்டாவது ருக்குன் தான் நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா பொருட்களில் இருந்தும் காரியங்களில் இருந்தும் நாம் நம்மை தடுத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்பு நோன்புடைய சுன்னத்துக்கள். அதிலே முதலாவது சுன்னாவாக நமக்கு முன்னால் இருப்பது சஹருடைய உணவை உண்பது. இது நோன்புடைய சுன்னாக்களில் வரும். சஹருடைய உணவை உண்ணுவது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, சஹருடைய உணவை உண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் சஹருடைய உணவில் பரக்கத்து உள்ளது. இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லிம் இந்த இரு ஹதீஸ் புத்தகங்களிலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்த சஹருடைய உணவை சாப்பிடுவதில் பரக்கத்தும் இருக்கிறது. இதை சாப்பிடுவதும் சுன்னா, நோன்புடைய சுன்னாவும் இருக்கின்றது. மேலும் இந்த சஹருடைய உணவு நமக்கு பல நன்மைகளையும் தேடித் தருகிறது. எப்படி என்று சொன்னால், இதிலே முதலாவதாக நாம் இந்த சஹருடைய உணவை சாப்பிட்டு சுன்னாவின் மீது செயல்படுகிறோம். இரண்டாவதாக நாம் அஹ்லுல் கிதாப் என்று சொல்லக்கூடிய யூதர்களுக்கு எதிராக நாம் செயல்படுகிறோம். மூன்றாவதாக சஹருடைய உணவை உண்ணுவதால் நமக்குள் இபாதாக்களை செய்யக்கூடிய நேரத்தில் பலம் ஏற்படுகிறது.
இப்படி பல விஷயங்கள் நமக்கு இந்த சஹருடைய உணவை சாப்பிடுவதில் நன்மைகள் இருக்கின்றது. இரண்டாவது சுன்னா சஹருடைய உணவை சாப்பிடுவதில் தாமதப்படுத்துவது. இதுவும் நோன்புடைய சுன்னாக்களில் ஒன்று. சஹருடைய உணவை சாப்பிடுவதில் நாம் அந்த நேரத்தை தாமதப்படுத்துவது நோன்புடைய சுன்னாவாக இருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹருடைய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் ஸைதும் சஹருடைய உணவை சாப்பிட்டு முடித்தார்கள். நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைக்காக வந்துவிட்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை நடத்தினார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே விசாரிக்கப்பட்டது, கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹருடைய நேரத்துக்கும் தொழுகைக்கும் மத்தியில் இருந்த இடைவேளை எவ்வளவு என்று சொன்னால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் 50 வசனங்களை படித்தால் எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அவ்வளவு நேரம்தான் இடைவேளை இருந்தது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். மேலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸும் உள்ளது. உங்களில் ஒருவர் அஸானுடைய சத்தத்தை கேட்டால், மேலும் அவருடைய கைகளில் உணவு இருந்தால், அவர் தனக்கு தேவையான உணவை சாப்பிடாதவரை அவருடைய தட்டை கீழே வைக்க வேண்டாம் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் உள்ளது. மேலும் ஒரு நன்மையாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இந்த சஹருடைய உணவில் நாம் தாமதப்படுத்தினால் தொழுகையை, ஃபஜருடைய தொழுகையை தொழுவதில் நமக்கு எளிதாகிவிடும் என்று உலமாக்கள் கூறியிருக்கிறார்கள். மூன்றாவது சுன்னாவாக இஃப்தார் செய்வதில் விரைந்திருப்பது. இஃப்தார் செய்வதில் விரைந்து செல்வதும் சுன்னாதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த இந்த ஹதீஸ், மனிதர்கள் அதுவரை நன்மையில் இருப்பார்கள், கைரிலே இருப்பார்கள், எதுவரை அவர்கள் இஃப்தாரிலே விரைந்திருப்பார்களோ அதுவரை, இஃப்தார் செய்வதில் விரைந்திருப்பார்களோ அதுவரை அவர்கள் கைரிலே இருப்பார்கள். நான்காவது சுன்னாவாக பேரித்த பழங்கள், காய்ந்த பேரித்த பழங்கள் கிடையாது. நாம் ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடிய அந்த பேரித்த பழங்களை நாம் இஃப்தாரை செய்தோம் என்று சொன்னால் அதுவும் சுன்னா. அப்படி அந்த பேரித்த பழங்கள் கிடைக்கவில்லை என்று சொன்னால் காய்ந்த பேரித்த பழங்களை வைத்து நாம் அதை சாப்பிட்டுக் கொள்ளலாம். மேலும் இஃப்தாருடைய நேரத்தில் துஆ கேட்பது, இஃப்தாருடைய நேரத்தில் அல்லது நோன்பாளியான நிலையில் துஆ கேட்பதும் சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள், 3 மனிதர்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும், ஒருபோதும் நிராகரிக்கப்படாது. அதிலே ஒருவர் நோன்பாளியுடைய துஆவாக இருக்கும், நோன்பை நோற்றக்கூடிய மனிதர் செய்யக்கூடிய துஆவாக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸிலே கூறினார்கள். மேலும் இஃப்தாருடைய நேரத்தில் நாம் இஃப்தாரை செய்யும் பொழுது துஆக்களை செய்ய வேண்டும். இஃப்தாரை முடித்த பிறகு துஆவை செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், இந்த துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் இஃப்தாரை முடித்த பிறகு ஓதுவார்கள். ذهب الظمأ وابتلت العروق وثبت الأجر إن شاء الله. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த துஆக்களை இஃப்தார் முடித்த பிறகு ஓதுவார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவித்திருக்கிறார்கள். இந்த துஆவை ஓதுவதும் நோன்பினுடைய சுன்னாக்களில் ஒன்று. மேலும் நாம் அடுத்த தலைப்பாக பார்க்க இருப்பது
நோன்பை முறிக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன, காரியங்கள் என்ன? நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்ன? 6 விஷயங்கள் நோன்பை முறிக்கும். 6 காரியங்கள் நோன்பை முறித்துவிடும். அதிலே முதலாவது உண்ணுதல் பருகுதல். நோன்பான நிலையில் உண்ணுவதும் பருகுவதும் ஹராமானது, அது நோன்பை முறிக்கக்கூடியது. இரண்டாவது, நாம் வேணும் என்று சொல்லியே வாமிட் செய்வது, எதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய செயல்பாடு. மூன்றாவது, இரத்தத்தை எடுப்பது, நம்முடைய உடலில் இருந்து இரத்தத்தை எடுப்பது, எதுவும் நோன்பை முறிக்கக்கூடியது. நான்காவது, ஒருவர் தன்னுடைய மன இச்சைக்கு ஆளாகி விந்தை வெளியேற்றுவது, எதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய செயல்பாடு. ஐந்தாவது, கணவன் மற்றும் மனைவி ஒருங்கிணைப்பது, எதுவும் நோன்பை முறித்துவிடும். ஆறாவது, பெண்களுக்குரிய ஹைஸ் மற்றும் நிஃபாத்துடைய நேரங்களில் ஹைதுடைய மற்றும் நிஃபாஸ் என்று சொல்லக்கூடிய பீரியட் மற்றும் குழந்தை பெற்ற பிறகு வரக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய அந்த விஷயம் நடந்தது என்று சொன்னால் அதுவும் நோன்பை முறித்துவிடும். இதை போன்ற 6 காரியங்கள் நோன்பை முறித்துவிடும். ஆனால் ஒருவர் வேண்டும் என்று சொல்லி அவர் வாமிட் செய்யவில்லை, மேலும் மன இச்சைகளுக்கு ஆளாகி அவர் தன்னுடைய கைகளாலும் தன்னுடைய செயல்பாடுகளாலும் விந்தை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் அவருடைய நோன்பு முறிக்கப்படாது. இந்த 6 விஷயங்கள் மட்டும்தான் நோன்புகளை முறிக்கக்கூடியதாக உள்ளது. அதற்கான ஆதாரங்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸுகளிலே வெளிப்படையான முறையில் நமக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலாவது காரியம், தெரிந்து கொண்டே உண்ணுவது பருகுவது. அதற்கு ஆதாரமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆனுடைய வசனம், குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அப்யது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் தும்ம அகிமுஸ் ஸியாம இலல் லைல். இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டிவிட்டான், உங்களுடைய பருகக்கூடிய நேரமாக இருக்கட்டும், உண்ணக்கூடிய நேரமாக இருக்கட்டும், இதுவரை மட்டும், இதற்கு பிறகு நீங்கள் உண்ணக்கூடாது. அதற்கு மத்தியில் யாராவது இந்த செயல்பாட்டை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய நோன்பு முறிக்கப்படும். இரண்டாவதாக ஜிமா, கணவன் மனைவிக்கு மத்தியில் ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்துவது, எதுவும் நோன்பை முறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக உள்ளது. இதற்கான வசனமாக அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கிறான், உஹில்ல லக்கும் லைலத்துஸ் ஸியாமி الرفث الى نسائكم هن لباس لكم وانتم لباس لهم علم الله انكم كنتم تختانون انفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم. நோன்புடைய நேரம் இல்லாமல் மற்ற நேரங்களில் நீங்கள் அவர்களோடு உறவை வைத்துக் கொள்ளலாம். அதற்கு மத்தியில் நீங்கள் உறவை வைத்துக் கொள்வது உங்களுடைய நோன்பை முறித்துவிடும். உடல் உறவை வைத்துக் கொள்வது உங்களுடைய நோன்பை முறித்துவிடும் என்று அல்லாஹ் திருமறையிலே வசனத்தை இறக்கியிருக்கிறார். மேலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் உள்ளது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நாங்கள் அல்லாஹுடைய தூதரோடு ஒரு முறை அமர்ந்திருந்தோம். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் அல்லாஹுடைய தூதரை நோக்கி வருகிறார்கள். வந்து அல்லாஹுடைய தூதரிடத்திலே கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரை நான் பாவத்தை செய்து விட்டேன், நான் பாவத்தை செய்து விட்டேன். அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், என்ன செய்து விட்டாய் என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டவுடன் அந்த மனிதர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி என்னுடைய மனைவியோடு உடல் உறவு வைத்துக் கொண்டேன். அந்த நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், உன்னால் ஒரு அடிமையை வெளியேற்ற முடியுமா? ஒரு அடிமையை உன்னால் அந்த அடிமைக்கு
விடுதலையை வாங்கி கொடுக்க முடியுமா, ஒரு அடிமையை விடுதலை செய்ய முடியுமா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதர் கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அந்த சக்தி எனக்கு கிடையாது. மீண்டும் அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், நீங்கள் தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்புகளை வைப்பீர்களா? அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறுகிறார், அல்லாஹுடைய தூதரே, அந்த சக்தியும் எனக்கு கிடையாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேள்வியை கேட்கிறார்கள், உன்னால் 60 மிஸ்கீன்களுக்கு 60 ஏழைகளுக்கு உணவளிக்க முடியுமா என்று கேட்டவுடன் அந்த மனிதர், அல்லாஹுடைய தூதரே, இதையும் என்னால் செய்ய முடியாது, அந்த அளவுக்கு சக்தியுடையவன் கிடையாது. அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சில நிமிடங்கள் அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் ஒரு குடை அளவு பேரிச்சப்பழங்கள் கொண்டு வரப்படுகிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த பேரிச்சப்பழங்களை வாங்கிய பிறகு சஹாபாக்களை கேட்கிறார்கள், அந்த மனிதர் எங்கே? அந்த மனிதர் பதில் அளிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரை, நான் இங்கே இருக்கிறேன். அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதரை அழைத்து சொல்லுகிறார்கள், இந்த கூடை அளவு இருக்கக்கூடிய இந்த பேரிச்சப்பழங்களை சதகா செய்துவிடு, மிஸ்கின்களுக்கும் புகராக்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுத்து விடு என்று சொல்லும் போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் இந்த மனிதர் பேசுகிறார், அல்லாஹுடைய தூதரே, இந்த மதீனாவுடைய சுற்று வட்டாரத்தில் என்னை விட ஏழையான மனிதன் யாருமே கிடையாது என்று சொன்னவுடன் அல்லாஹுடைய தூதர் சிரித்துக் கொண்டே, சரி, இது உனக்கும் உன்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து விடு என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். ஆக இந்த உடல் உறவு என்பது ஒரு மனிதனுடைய நோன்பை முறித்துவிடும். மூன்றாவதாக, ஒருவர் தெரிந்து கொண்டும் ஹராமான காரியத்தில் ஈடுபட்டு விந்தை வெளியேற்றினால் அவருடைய நோன்பும் முறிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவரும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மேலும் இந்த ஹைத் மற்றும் நிஃபாத்துடைய இரத்தங்கள், பீரியட் மற்றும் குழந்தை பெற்ற பிறகு பெண்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு உடல் மாற்றம், அதுவும் நோன்பை முறித்துவிடும். ஆறாவதாக, ஒருவர் இரத்தத்தை அவருடைய உடலில் இருந்து எடுக்கிறார், எடுப்பவரும் அந்த காரியத்தை செய்பவரும் இருவருடைய நோன்பும் முறிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஹதீஸிலே வெளிப்படையான முறையில் கூறியிருக்கிறார்கள். ஆக நமக்கு முன்னால் இந்த நோன்புடைய சட்டங்கள் வெளிப்படையான முறையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைய உள்ளோம். அந்த மாதத்திற்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்புத்தான் இந்த வகுப்பு. இந்த வகுப்பிலே நாம் பல விஷயங்களை பார்த்திருக்கிறோம். ரமலானுடைய சிறப்புகள், நோன்புடைய சிறப்புகள், மேலும் இந்த நோன்புடைய சில சட்ட திட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். மேலும் இந்த நோன்பிலே பல விஷயங்கள் அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கிறான். மேலும் இந்த நோன்புடைய காலகட்டங்களில் அல்லாஹ் நமக்காக சொர்க்கத்துடைய வாசல்களை திறந்திருக்கிறான். அந்த காரணத்தினால் நன்மையை செய்வதில் நமக்கு எளிமையாக இருக்கும். அப்படி எல்லா விதமான வாய்ப்புகளையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த எல்லா விதமான காரியங்களையும் நாம் செய்கிறோம், நோன்புகளையும் நோக்கிறோம், ஜகாத்தையும் கொடுக்கிறோம், சதுகாக்களையும் கொடுக்கிறோம், ஹஜ்ஜை சிலர் இந்த மாதங்களில் பல சதுகாக்களையும் செய்கிறார்கள். இவ்வளவு விஷயங்கள் நாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கிறோம். எந்த நோக்கத்திற்காக என்று சொன்னால், அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக. இந்த எல்லா விதமான நற்செயல்களையும் நாம் செய்வது அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காகவும் ஒரே ஒரு காரணத்திற்காகவும். நாம் இன்று பார்த்த இந்த எல்லா விஷயங்களும் ரமலானுடைய சிறப்பாக இருக்கட்டும், நோன்புடைய சிறப்பாக இருக்கட்டும், நோன்புடைய சட்ட திட்டங்களாக இருக்கட்டும், இவை அனைத்தும் ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவன் இதை அறிந்திருக்க வேண்டும். ஆனால்
நாம் செயல்படுகிறோம், அந்த செயல்பாடுகள் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதற்கான நன்மை நமக்கு கொடுக்கப்படுமா இல்லையா என்ற கேள்வி நமக்குள் இருக்க வேண்டும். ஏன் இருக்க வேண்டும்? இந்த விஷயங்கள் என்பது நம்முடைய வகுப்பிற்கு அப்பாற்பட்டது. இப்ப பேச போகின்ற விஷயங்கள் என்பது நம்முடைய வகுப்பிற்கு அப்பாற்பட்டது. நாம் நம்மையே விசாரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை செயல்படுவதற்கு முன்னால், ரமலானிற்கு தயாராகுவதற்கு முன்னால் நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸை நாம் கேட்டிருப்போம், இருந்தாலும் மீண்டும் இந்த ஹதீஸை நாம் ஒருமுறை நினைவு கூர்ந்து கொள்ள வேண்டும். என்ன ஹதீஸ்? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அததுரூன மனில் முஃப்லிஸ். அல்லாஹுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், சஹாபாக்களே, உங்களுக்கு முஃப்லிஸ் யார் என்று தெரியுமா? அல்லாஹுடைய தூதர் கேட்கிறார்கள், அல்லாஹுடைய சஹாபாக்களே, உங்களுக்கு முஃப்லிஸ் யார் என்று தெரியுமா? அதற்கு சஹாபாக்கள் பதில் கொடுக்கிறார்கள், அல் முஃப்லிசு மின்னா மல்லா திர்ஹம லஹு வலா தீன். எங்களுக்கு மத்தியில் முஃப்லிஸ் யார் என்று சொன்னால், யாரிடத்தில் தீனாரும் திர்ஹம் இல்லையோ அவர்தான் முஃப்லிஸ் என்று சஹாபாக்கள் பதில் அளிக்கிறார்கள். முஃப்லிஸ் என்று சொன்னால் யாரிடத்திலே சொத்தில்லையோ, யாரிடத்திலே செல்வம் இல்லையோ அவரைத்தான் முஃப்லிஸ் என்று கூறுவார்கள். சஹாபாக்கள் கொடுத்த பதிலை கேட்டுக்கொண்டு அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள், அல் முஃப்லிசு மின் உம்மதி யத்தி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தின் வ ஸியாம். என்னுடைய சமுதாயத்தின் முஃப்லிஸ் யார் என்று தெரியுமா? நாளை மறுமையில் ஒரு அடியான் கொண்டு வரப்படுவான், அவனிடத்திலே நன்மைகள் அதிகமாக இருக்கும், தொழுகைகள் இருக்கும், நோன்புகள் இருக்கும், ஜக்காத்தை கொடுத்திருப்பான், சதகாக்களை செய்திருப்பான், கியாமுல் லைல் தொழுகைகளை தொழுதிருப்பான், தராவிஹ் தொழுகைகளை தொழுதிருப்பான், 5 வேளை தொழுகைகளை தொழுதிருப்பான், இப்படி எல்லா விதமான நற்காரியங்களையும் செய்திருப்பான். ஆனால் மறுபக்கம் சகோதரனை இழிவுபடுத்தியிருப்பான், அவருடைய சொத்துக்களை அபகரித்திருப்பான், அவர்களுடைய செல்வத்தை அபகரித்து ஹராமான முறையில் சாப்பிட்டிருப்பான். அப்படிப்பட்ட அடியானுடைய நன்மைகள், அவன் யாருக்கெல்லாம் அவன் கஷ்டத்தை கொடுத்தானோ இவனுடைய நன்மையில் இருந்து அவர்களுக்கு அது பகிரப்படும். ஒன்றுமே இல்லாத மனிதராக மறுமை நாளிலே இவன் இருப்பான். இவன்தான் என்னுடைய சமுதாயத்தின் முஃப்லிஸ் என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த ஹதீஸ் ரமலானை சம்பந்தப்படுத்தக்கூடிய ஹதீஸ் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு அஹ்லாக், ஒரு நற்பண்பாகத்தான் இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டுள்ளது. நாம் ரமலானுடைய மாதத்தில் நுழைகிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தின் சிறப்புகள் நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நோன்புடைய சிறப்புகள் உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நோன்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னவென்று நமக்கு முன்னால் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த நோன்புகளின் சட்ட திட்டங்கள் நமக்கு முன்னால் விளக்கப்பட்டது. இந்த எல்லா விஷயங்களையும் நாம் அறிந்து கொண்டோம். எதுவும் நன்மைதான். ஆனால் இதற்கு பிறகு நாம் செயல்பட போகிறோம். நாம் செயல்படுவதற்கு முன்னால் நம்மை நாமே விசாரித்துக் கொள்ள வேண்டும். நான் யாரை இழிவுபடுத்தியிருக்கிறேன்? நான் யாருடைய சொத்துக்களை, யாருடைய செல்வத்தை அபகரித்துள்ளேன்? ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய இந்த எல்லா செயல்பாடுகளோடும், இந்த எல்லா நன்மைகளோடும் நாளை மறுமையில் அல்லாஹ் உங்களை அழைத்து நீங்கள் இழிவுபடுத்தக்கூடிய அந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு உங்களுடைய நன்மைகள் பகிரப்பட்டால் அந்த மறுமை நாளில் நீங்கள் முஃப்லிசுக்களாக நிற்பீர்கள். இந்த விஷயத்தை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை நீங்கள்
யாருக்காவது அநீதம் இழைத்திருந்தால் அல்லாஹ்விற்காக இடத்தில் மன்னிப்பை கேட்டுக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்றைய விஷயம், இன்றைய செயல்பாடு உங்களுடைய எல்லா நன்மைகளை பாதிக்கும். ஆக இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த நேரத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி தயார்படுத்தி கொண்டு, இதற்கு முன்னால் நம்முடைய ரமலான் எப்படி கடந்ததோ அப்படி இல்லாமல் நாம் இந்த ரமலானுடைய வாழ்வில் இந்த ரமலானை நாம் சரியாக கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்டு அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்ளும் அளவிற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே செயல்பட்டு அல்லாஹ் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த அனைத்து காரியங்களை செய்யக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. மேலும் இந்த ஒரு விஷயத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த வகுப்பில் நாம் கற்றுக்கொண்ட எல்லா விஷயங்களும் ஒரு பொறுப்பு, ஒரு அமானிதம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதி. உங்களிலே ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளி, பற்றி அல்லாஹ் மறுமையிலே விசாரிப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறினார்கள். ஆக என் மீது அல்லாஹ் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தான். அந்த பொறுப்பை நான் சரியான முறையில் நிறைவேற்றி இருக்கிறேன். உங்கள் வரை எனக்குள் இருந்த அந்த இல்மை, கல்வியை உங்களிடம் வரை ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பை எல்லாம் எனக்கு கொடுத்தான். அதை செய்து விட்டேன். மேலும் என் மீது ஒரு பொறுப்பு உள்ளது. நான் உங்களிடம் வரை கூறியிருக்கக்கூடிய இந்த கல்வி, இதன் மீது நான் செயல்படுகிறேனா இல்லையா என்பது என் மீது இருக்கக்கூடிய அடுத்த பொறுப்பு. அதே போன்று உங்களிடம் வரை இந்த கல்வி வந்தடைந்துள்ளது. இந்த கல்வியின் மீது செயல்பட வேண்டும். செயல்படுவதும் அதை மற்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் இது அல்லாஹ் உங்கள் மீது கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்பு. உங்களுடைய பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் நாளை மறுமையிலே விசாரிப்பான். இந்த எண்ணத்தோடும் நாம் செயல்பட வேண்டும். இந்த எண்ணத்தோடு நாம் எல்லா வகுப்பறையிலும் கலந்து கொள்ள வேண்டும். இந்த எண்ணத்தோடு நாம் செயல்பட வேண்டும். இப்படி இந்த எண்ணத்தோடு நாம் செயல்பட்டால் அல்லாஹ் நிச்சயமாக அதற்கான கூலியை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பொறுப்புகளை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடிய வாக்கியத்தை கொடுப்பானாக. மேலும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு முன்னால் சில கேள்விகள் உள்ளது. அந்த கேள்விகள் கேட்கப்படும். உங்களில் யார் முதலில் கையை உயர்த்துகிறார்களோ அவர்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்படும். அந்த விடை சரியானதாக இருந்தால் அவர்களுக்கு பரிசும் வழங்கப்படும். முதலாவது கேள்வியாக கேள்வி சௌம் மொழி ரீதியான அர்த்தம் மற்றும் ஷரியா கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன? இதுல யார் முதல்ல கையை தூக்கி இருக்கீங்க? இதுல 2 பேர் இருக்கு. முன்சஹா பஷீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆன்சர் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்.
மொழி ரீதியாக தடுத்து கொள்வது, நின்று கொள்வது. ம். ஷரியத் ரீதியாக ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து மஹ்ரிப் வரைக்கும் இபாதத் நோக்கத்துடன் நோன்பை முறிக்கக்கூடிய அனைத்து காரியங்களிலிருந்தும் கட்டுப்பட்டு இருப்பது. மாஷாஅல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு ஃபீக்கும் வ ஜாதக்கில்லாஹு இல்மா. ஜஸாக்கல்லாஹ் ஹைஸ். இய்யாக். சரி, அடுத்த கேள்வி. நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? இதை எப்படி முதல்லயே தூக்கி இருந்தீங்கன்னா அவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்க. சரி, எல்லாரும் இருக்கீங்களா? சரி, ஹுமைரா. இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஜ்ரத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஹஜ்ரத், சரி. நோன்பை முறிக்கக்கூடிய விஷயங்கள் மொத்தம் 6 ம். இருக்குது. வேண்டுமென்றே உண்ணுவது, பருகுவது, அதுக்கப்புறம் வாந்தி எடுப்பது, ரத்தம் ம். குத்தி எடுப்பது, ம். மன இச்சையோட வெளியேற்றுவது, இன்னொன்று ம். கணவன் மனைவி ஒன்று சேர்வது, 6வது ம். பெண்களுடைய ஹைலட நிஃபாஸ் காலம் அல்ல, நோன்பு முடியும். மாஷாஅல்லாஹ். மொத்தம் 6 பாரக்கல்லாஹு விஷயம். ஃபீக்கும். சரி, ஜஸாக்கல்லாஹ் ஜஸாக்கல்லாஹு ஹைர். கைரன். சரி, அதற்கடுத்த கேள்வி. நோன்புடைய 3 சிறப்புகள். நோன்புடைய ஏதாவது 3 சிறப்புகள் இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். யார் சொல்றீங்க? சொன்னவங்களே சொல்லலாமா சார்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு உஸ்தாத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உங்களுடைய நேரமே முடிஞ்சிருச்சு. நோன்புனுடைய சிறப்பு 3 அப்படின்னா, ஒண்ணு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன் செய்யற எல்லா காரியமும் அவனுக்குரியதுதான். ஆனா நோன்பு அப்படிங்கிறது எனக்கானது, அதுக்கான கூலிய நான் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். ஹதீஸுல் குதுசில இருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. 2வது மாஷாஅல்லாஹ். பாவங்கள் மன்னிக்கப்படும். இதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. மன் சாம ரமதான ஈமானன் வ இஹ்திசானன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யாரு ரமதான ஈமானுடனும் அந்த கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய முன் சென்ற பாவங்கள் மன்னிக்கப்படும். அதே மாதிரி இன்னொன்னு சிறப்பு என்ன அப்படின்னா, நோன்பு அடியானுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதா இருக்கு. அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது நோன்பும் குரானும் அதை உடைய அந்த அடியானுக்கு சிபாரிசு செய்யும். எதுவரைன்னு சொன்னா சுவனத்தில் அவனை நுழைய வைக்கும் வரை அவனுக்காக வாதாடும். மாஷாஅல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கு. ஜஸாக்கல்லாஹு கைரன். சரி, அடுத்த கடைசி கேள்வி நமக்கு முன்னாடி. சௌமுடைய ஒரு 4 சுன்னத்துக்கள், அதை இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லணும். யாரு சொல்றீங்க? சௌமுடைய ஏதாவது 4 சுன்னத்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நோன்பினுடைய 4 சுன்னத்துகள். முதலில் சஹர் உணவை உண்ணுதல், நல்ல பரக்கத்திற்கு. ம். 2வது சஹர் உணவை சாப்பிடுவதை தாமதப்படுத்துவது. ம். 3வது இஃப்தார் உணவை விரைவாக சாப்பிடுவது. ம். 4வது பழமான பேரித்தம்பழங்களை உண்பது.
ஐந்தாவது இஃப்தாருடைய நேரத்தில் துஆ செய்வது. ஆறாவது ரசூலுல்லாஹ் இஃப்தாருடைய நேரத்தில் செய்த துஆ தஹபல் நமக்கு வபதலத்தில் ஊருக்கு வசபுதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ். மஷா அல்லாஹ். அதுல நீங்க சொன்ன ஐந்தாவது இஃப்தாருடைய நேரத்தில் துவா கேட்பது கிடையாது. நோன்புடைய நேரத்துல, நோன்புடைய நிலையில துவா கேட்பது அது முக்கியமானது. அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கல்லாஹு கைரன். நீங்க நல்ல பதில், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே நல்ல முறையில பதில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வலைக்கும் ஸலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே நல்ல முறையில பதில் சொல்லி இருக்கீங்க. அல்லாஹ் உங்களுடைய இல்மை அதிகரிக்கட்டும். அதே போல மேலும் இந்த மாதிரி வாய்ப்புகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும். மார்க்க கல்வியை கற்பதிலும், மேலும் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு அதன் மீது செயல்படுவதற்கும், அதை எல்லா விதமான இஸ்லாமியர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதிலும் செய்யக்கூடிய பாக்கியத்தில் அல்லாஹ் கலந்து கொண்டு அதை செய்வதற்கான முயற்சியை எடுக்கக்கூடிய இஸ்லாமியர்களாக நம் அனைவருக்கும் அல்லாஹ் வாக்கியத்தை கொடுப்பானாக. மேலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் சில கோர்சஸுமே சொல்லியிருக்காங்க. அந்த கோர்சஸ் உடைய டீடைல்ஸ் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கப்படும். இருக்காங்க, அவங்களை என்கரேஜ் பண்ண. ஓகே, இன்ஷா அல்லாஹ். கடைசியாக நம்முடைய வகுப்புல ஆண் தோழர்களும் இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ். வெறும் அவர்களுக்காக மட்டும் கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான பதிலை அவங்க மட்டும்தான் கொடுக்கணும். என்ன கேள்வினா, நோன்புடைய ருக்குன், அர்கானு ஸௌம், நோன்புடைய தூண்கள் எத்தனை இருக்கு, என்னென்ன? இன்ஷா அல்லாஹ். இல்ல, இது பெண்களுக்கானது கிடையாது. வெறும் ஆண்கள் மட்டும்தான் எனக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் யாராவது ஒருத்தர் முன் சொல்லலாம். கண்டிப்பா இந்த ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்வி. இது இருக்கும். இது இந்த புரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இருக்கனால புரியல, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சுல்தான் ஆரிஃப், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, சரியா கேட்கல நீங்க பேசுறது. இல்ல, ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க சாட் பாக்ஸ்ல இல்ல நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதி போட்டுருங்க. உங்க வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுது. அந்த பதில நீங்க சாட் பாக்ஸ்ல எழுதி போட்டுருங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் நாம சில கோர்ஸுகளுடைய டீடைல்ஸ தெரிஞ்சுப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படி நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில முக்கியமான கோர்சஸ். சரி, இன்ஷா அல்லாஹ். சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம கிட்ட பல கோர்சஸ் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அந்த கோர்ஸுடைய சில டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கப்படுது. முதலாவதாக, ரமலான் மாதத்தில் 30 நாட்களும் இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸ் நடக்கும்.
இந்த கிளாஸஸ் 30 ஜுஸ் முராஜா செய்யப்படும். அதே போல 30 வயதிலிருந்து 80 வயது, கிட்டத்தட்ட 30 வயதிலிருந்து 80 வயது வரைக்கும் குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குர்ஆன் ஓதக்கூடிய நேரங்கள்ல பிழை ஏற்படும். அதை கரெக்ட் பண்ண கூட கோர்சஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் சூரா முல்க் அதை மனப்பாடம் செய்யக்கூடிய கோர்ஸ் இருக்கு. சூரா கஹப் மனப்பாடம், அதற்கு பிறகு சூரா கஹப் மற்றும் சூரத்து யூசுப், இந்த 2 சூறாக்களுடைய தஃப்சீர் கிளாஸஸ் இருக்கு. மேலும் உங்களுடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்காக 30 நாட்களுமே உங்களுக்காக கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் நம்முடைய நற்பண்புகளை அஹ்லாக் சீரீஸ், அதனுடைய துரூஸ், அஹ்லாக்கை பற்றிய சில துரூஸ் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தராவிக்கு பிறகு 20 அல்லது 20 நாட்கள் 22 ஒழுக்கங்கள், சரிங்களா, அஹ்லாக பேஸ் பண்ணி, நற்பண்புகளை பேஸ் பண்ணி தராவிக்கு பிறகு 20 நாட்கள் நமக்கு இந்த கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. மேலும் குர்ஆன் மற்றும் சுன்னா வில் இடம்பெற்று இருக்கக்கூடிய மலக்குமார்கள் என்று சொல்லி 5 நாட்கள் கிளாஸஸும் இருக்கு. அதே போல குர்ஆன் மற்றும் சுன்னா போதிக்கக்கூடிய ஜின்கள், அதை பற்றியான 5 கிளாஸஸ், 5 டே கிளாஸஸ் இருக்கு. மேலும் சிறிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காகவும் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கைய மையமா எடுத்து அவர்களுக்காகவும் பல கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணி இருக்காங்க இன்ஷா அல்லாஹ். இதெல்லாமே உங்களுக்காக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கிளாஸஸ். இன்ஷா அல்லாஹ் உங்களால முடிந்த அளவுக்கு அதுல கலந்துக்குங்க. இந்த வாய்ப்புகளை இன்ஷா அல்லாஹ் நாம பயன்படுத்தணும். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மார்க்க அறிவை பெறக்கூடியவர்களாக நாம மாறணும். ஏன் என்று சொன்னால், இந்த மார்க்க கல்வித்தான் நமக்கு நாளை மறுமையில் உதவும். இந்த மார்க்க கல்வி இதைத்தான் அடிப்படையாக வைத்து அல்லாஹ் நமக்கு வெற்றியையும் கொடுப்பான். ஆக இந்த மார்க்க கல்வி என்பது மிகவும் முக்கியமானது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் இதை அரிதான வாய்ப்புகளாக எடுத்துக்கொண்டு இதை கற்றுக்கொள்வதில் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த வாய்ப்பை வழங்கிய அல்லாஹ்விற்கு நன்றி. மேலும் இந்த வகுப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கிளாஸஸ் முடிவடைகிறது. மேலும் உங்களுடைய கேள்விகள் இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த கோர்சஸ் பத்தி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய அந்த லிங்க்லேயே, அந்த கிளாஸ் லிங்க்லேயே உங்களுக்கு நம்பரை கொடுத்திருப்பாங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்க இன்ஷா அல்லாஹ் பேசலாம். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக். வலைக்கும் ஸலாம். நீங்க ஆண்களுக்கான கேள்வின்னு ஒண்ணு கேட்டீங்கல்ல, ஆமா, இது வந்து எங்க வாப்பாவோட நம்பர் ஃபோன் தான். நாங்க பதில் சொல்லலாமா? அவங்க சொல்ல ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சரி, கண்டிப்பா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். தூண்கள் வந்து 2 தூண்கள். ஒண்ணு வந்து நியத், இன்னொன்னு வந்து நோன்பு முறிக்கும் விஷயத்தை தவிர்ப்பது. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீகி, ஜஸாக்கல்லாஹு கைரன். ஜஸாக்கல்லாஹ் சரி, ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும். சரி இன்ஷா அல்லாஹ். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். ஜஸாக்கல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.